வணக்கம். அமெரிக்கா, சீனா, ஈரான் இந்த மூணும் சேர்ந்தா உலக அரசியல்ல எப்படிப்பட்ட அனல் பறக்கும் தெரியுமா? பீஜிங்ல நடக்கிற இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் உலக பொருளாதாரத்தையே ஆட்டங்காண வைக்குமா? வாங்க, இந்த புவிசார அரசியல் சதுரங்க பின்னணிய இன்னைக்கு நாம ஆழமா அலசுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயங்கள்: முதலாவது, பீஜிங் பிரகடனம்; இரண்டாவது, ஹார்முஸ் ஜலசந்தியோட முக்கியத்துவம்; மூன்றாவது, புவிசார் அரசியல் சதுரங்கம்; இறுதியா, உலகளாவிய பொருளாதார அபாயங்கள். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். பீஜிங் பிரகடனம். இந்த மொத்த அரசியல் நகர்வுகளுக்கும் காரணமான அந்த அதிரடி அறிவிப்பை இப்போ பார்ப்போம். நேர விஷயத்துக்கு வருவோம். என்பிசி செய்தி நிறுவனத்திடம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சொன்ன இந்த வார்த்தைகளை கவனிங்க. நாங்கள் சீனாவின் உதவியை கேட்கவில்லை, எங்களுக்கு அவர்களின் உதவி தேவையில்லை. ஈரானை பொறுத்தவரை வாஷிங்டனோட நிலைப்பாடு எவ்வளவு மூர்க்கமா இருக்குங்கிறது இது அப்பட்டமா காட்டுது இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. அமெரிக்காவோட உயர்மட்ட ராஜதந்திரியான ரூபியோ இன்னைக்கு பீஜிங்ல உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஆனா இதே சீன அரசாங்கத்தால சில வருஷங்களுக்கு முன்னாடி அவர் மேல தடைகள் விதிக்கப்பட்டிருந்துச்சு. அமெரிக்கா சீன உறவுகள் எவ்வளவு சிக்கலானதுன்னு பாருங்க. ஈரானோட அணுவாயுத விவகாரத்துல எந்த ஒரு மோசமான ஒப்பந்தத்தையும் அமெரிக்கா ஏத்துக்க போறதில்ல. உள்நாட்டு அரசியல் பிளவுகளை பயன்படுத்தி அழுத்தம் கொடுக்க நினைச்சா அது பலிக்காதுன்னு ரூபியோ ரொம்ப தெளிவா எச்சரிச்சிருக்கிறாரு. சீனா இல்லாமலேயே தங்கள் வியூகத்துல அமெரிக்கா ரொம்ப உறுதியா நிற்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பகுதி 2, ஹார்முஸ் ஜலசந்தி. ராஜதந்திரத்தை தாண்டி எந்த புவியியல் இடம் இந்த பேச்சுவார்த்தைகளை தீர்மானிக்குதுன்னு இப்ப பார்ப்போம். இந்த விஷயத்துல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது வெறும் கடல் பாதை கிடையாது. ஹார்முஸ் ஜலசந்தி தான் உலகத்தோட அன்றாக எரிசக்தி விநியோகத்துக்கே உயிர் நாடி. இங்க ஏற்படுற ஒரு சின்ன பதற்றம் கூட நாளைக்கு உங்க ஊர்ல நீங்க போடுற பெட்ரோல் விலையில நேரடியா எதிரொலிக்கும். எலியும் பூனையுமா இருக்கிற அமெரிக்காவும் சீனாவும் ஆச்சரியப்படும் விதமா சில விஷயங்கள்ல ஒத்து போறாங்க. இந்த ஜலசந்தியை இராணுவமயமாக்க கூடாது, எந்த சுங்க கட்டணமும் வசூலிக்க கூடாது, கன்னி வெடிகள் இருக்கக்கூடாது. இதுல 2 நாடுகளுமே ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது ஏன் அவ்வளோ பெரிய உலக பிரச்சனைன்னு யோசிக்கிறீங்களா? இந்த டாமினோ எஃபெக்டை கவனிங்க. ஜலசந்தியில ஒரு சின்ன முற்றுகை ஏற்பட்டா கூட போதும், சர்வதேச எண்ணெய் விலைகள் விண்ணை தொடும். அதைத் தொடர்ந்து உலக பொருளாதாரம் சரிய ஆரம்பிக்கும். இது நம்ம ஒவ்வொருத்தரையும் பாதிக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சங்கிலி தொடர். மூன்றாவது பகுதிக்கு போகலாம். புவிசார் அரசியல் சதுரங்கம். இரு நாடுகளையும் பேச்சுவார்த்தைக்கு தள்ளிய அந்த வியூகம் என்னன்னு பார்ப்போம். மத்திய கிழக்கு பகுதியில சீனா ஏன் இவ்ளோ அக்கறை காட்டுறாங்கன்னு இந்த டேட்டாவை பார்த்தா உங்களுக்கு புரியும். சீனா இறக்குமதி செய்யற எண்ணெயில சரிபாதி, அதாவது 50% இந்த ஒற்றை ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் வருது. அப்போ அந்த பிராந்தியத்துல நடக்கிற சின்ன கலவரம் கூட சீன பொருளாதாரத்தை முடக்கிடும் இல்லையா? இது இன்றைய உலக அரசியலோட நிலைமைய ரொம்ப அழகா விளக்குது. ஒரு பக்கம் யாருடைய தயவும் இல்லாம சுயமாக செயல்படுற பலத்தை அமெரிக்கா காட்ட விரும்புறாங்க. இன்னொரு பக்கம் பிராந்திய பதற்றத்தை தடுத்து உலக பொருளாதாரத்தை காப்பாத்தணுங்கிற ஒரே இலக்குல இந்த 2 வல்லரசுகளும் ஒன்னு சேர்றாங்க. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உலக அளவிய பொருளாதார அபாயங்கள். ட்ரம்ப் மற்றும் ஜி ஜின்பிங் இடையான சந்திப்பு ஈரானை பத்தினது மட்டும் இல்ல. ஈரான் அணுவாயுத விவகாரத்தோட சேர்த்து தைவான் பிராந்திய பாதுகாப்பு, வர்த்தக பதற்றங்கள், இராணுவ விவகாரங்கள்னு பல மாபெரும் தலைப்புகள் இங்கே விவாதிக்கப்படுது. இது எல்லாமே ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்ச விஷயங்கள். சர்வதேச ஆய்வாளர்கள் இதையெல்லாம் எப்படி பார்க்கறாங்க? அமெரிக்கா ஈரானுக்கு கடும் ராஜதந்திர அழுத்தம் கொடுத்தாலும் நேரடியா ஒரு போருக்குள்ள சிக்கிறத வாஷிங்டன் தவிர்க்கவே விரும்புறாங்க. ஆனா அதிக நாடுகள் இதுல தலையிட்டா நிலைமை கைமீறி போயிடுமோங்கிற அச்சம் சர்வதேச சமூகத்துக்கிட்ட இருக்கதான் செய்யுது. சர்வதேச சந்தங்களும் உலக நாடுகளும் மூடிய அறைகளுக்கு பின்னாடி நடக்கிற இந்த அவசர பேச்சுவார்த்தைகளை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்டு செல்லுது. இந்த ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் வரவிருக்கக்கூடிய மற்றொரு பெரிய சர்வதேச நெருக்கடியை தடுக்குமா? இந்த கேள்வியோட பதில்ல தான் நம்ம ஒட்டுமொத்த உலகத்தோட எதிர்கால பொருளாதாரமே அடங்கியிருக்கு. சிந்தியுங்கள்.